குளுக்கோமா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அழுத்தம். அதான் வந்து கண்ணுக்குள்ளார நமக்கு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நமக்கு எப்படி உடம்புல இரத்த குழாய்களில் அழுத்தம் ஏற்படுறத நம்ம பிபின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் கண்ணுக்குள்ளார இருக்கிற ப்ரெஷர் அழுத்தம் வந்து அதிகமாகிறத நாம் குளுக்கோமா அப்படின்றத சொல்லுவோம். எப்போதும் இரத்த குழாயை விட்டு ரத்தம் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த இடத்துல வந்து இரத்தக்கட்டு உருவாக்கிறோம். அதை இது பண்ணுறது தான் நம்ம லேசர் மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம். அந்த இரத்தக்கட்டுகள் வந்து அப்படியே இருந்து பர்மனெண்ட்டாக டேமேஜை காஸ் பண்ணிடுச்சுன்னா அதனால தான் வந்து நமக்கு பார்வை இழப்பு வந்து ஏற்படுறது. இப்போது நமக்கு எப்படி உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அதே போல் பார்வை வந்து நமக்கு நீண்ட நாள் நார்மலாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா கண்ணுக்கு எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும். கண்ணில் அழுத்தம் அதிகமாக இருக்குது, அதனால் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கண் பார்வை இழப்பு. அதாவது வந்து கண்ணில் நிறைய பிரச்சனையினால் பார்வை குறைபாடு ஏற்படுது, கண் பார்வை வந்து பாதிக்கப்படுது, சுத்தமாக விஷன் லாஸ் வந்து இருக்குது. இதில் ரொம்ப காமனாக இருக்கிற காஸ் என்ன அப்படின்னாக்க குளுக்கோமா. இந்த குளுக்கோமா அப்படின்ற என்னன்னாக்க கண்ணில் ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தினால உள்ளே இருக்கிற சின்ன சின்ன செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, இதனால் பார்வை இழப்பு ஏற்படுது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி வராமல் நம்ம பாதுகாக்கிறது, அப்படி வந்துருச்சு அதனால் வந்து பார்வை இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்க அதுக்கு என்ன சித்த மருத்துவம் அப்படின்றது தான் இன்றைக்குள்ள நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். குளுக்கோமா அப்படின்றது என்ன அப்படின்னாக்க அழுத்தம். அதாவது வந்து கண்ணுக்குள்ளார நமக்கு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நமக்கு எப்படி உடம்புல இரத்த குழாய்களில் அழுத்தம் ஏற்படுறத நம்ம பிபின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கண்ணுக்குள்ளார இருக்கிற ப்ரெஷர் அழுத்தம் வந்து அதிகமாகிறத நாம் குளுக்கோமா அப்படின்றத சொல்லுவோம். இந்த குளுக்கோமாவால் என்ன ஆகும், இந்த அழுத்தம் அதிகமாகிறதுனால கண் பார்வையில் வந்து என்ன ஆகும், இப்போ நமக்கு தெரியும் கண்ணில் வந்து நமக்கு ஐரிஷ், அதாவது இந்த கருவளையம் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து பீப்பிள் இருக்குது, ப்ளஸ் வந்து அது அப்படியே ஒரு கேவிட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. பின்னாடி வந்து அதுக்கு பின்னாடி வந்து ரெட்டினா அப்படின்னாக்கா ஒளி உணர் செல்கள், விழித்திரை அப்படின்றத சொல்லுவோம். அந்த விழித்திரையோட தொடர்பாக அதாவது வந்து கண்ணில் வந்து நரம்புகள் வந்து போகுது. இப்போது கண்ணுக்கு நமக்கு இப்போ லைட் சோர்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகுது, அந்த லைட் சோர்ஸ் வந்து ரெட்டினாவில் படுது, அந்த ரெட்டினாவில் வந்து அது வந்து இம்பல்ஸாக கன்வெர்ட், அதாவது வந்து நியூரல் இம்பல்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு மூளைக்கு வந்து அந்த நரம்பு போய் கண்டக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு அந்த மூளையில் வந்து அந்த பார்வை வந்து திறன் வந்து நமக்கு வந்து காட்டுது. இது காட்சி படமாக வந்து நமக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இப்போது இந்த அழுத்தம் அதிகமாகும் போது கண்ணில் அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகும் போது நமக்கு என்னாகும், உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா கண் வந்து லைட்டாக பிதுங்கிட்டு வரும். அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன செல்ஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். அழுத்தம் தாங்க முடியாமல் அங்கே நமக்கு கண்ணுக்குள்ளார அந்த சிலியரி மசில்ஸ் இருக்கும், லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். சில டைமில் அதிகமாக பிபி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கண்ணில் அந்த ஐரிஸ், அந்த கருவளையம் வந்து வெளியில் வந்து ப்ரொட்ரூட் ஆகிருக்கும், அப்படியே நல்லா பிதுங்கி வெளியில் வந்துட்டுருக்கும் நார்மலாகவே. சில டைமில் அந்த அந்த வெண்படலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன ஒரு டென்ட் மாதிரி வந்து நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் புடைச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் கண்ணில் வந்து நமக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும், அந்த புடைச்ச மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் கண்களில் வந்து நமக்கு ஒரு அமைப்பு தெரியுது அப்படின்னாவே கண்ணுக்குள்ளார ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, அந்த அழுத்தம் தாங்க ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அது வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதனால் பார்வை இழப்பு வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதனால் அந்த லென்ஸ், அந்த சிலியர் மசில்ஸில் சின்ன சின்ன டேமேஜ் வந்து இருக்கும். அப்போ அந்த லென்ஸு நமக்கு ஃபோக்கஸ் ஆகாது, ஒழுங்காக அதாவது வந்து விஷன் வந்து குறைபாடு ஏற்படும். ஒன்று தூர பார்வை வந்து பாதிக்கும், இல்லைனா கிட்ட பார்வை வந்து பாதிக்கும், ஏதாவது ஒரு பகுதியில் வந்து இது பண்ணும். இந்த ஆரம்ப கட்டத்திலே இது வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மெடிசன் எடுத்து அதுக்கு இந்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த அழுத்தம் அதிகமாகும் போது நமக்கு அந்த ரெட்டினா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட்டினா பின்னாடி அந்த விழித்திரை சொன்னேன் இல்லைங்களா, அந்த விழித்திரையில்
சின்ன சின்ன மைக்ரோ வெசல்ஸ் வந்து நமக்கு ரத்த குழாய்கள் வந்து போயிட்டுருக்கும். அப்போ அந்த ரத்த குழாய்களில் அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் நமக்கு சின்ன பிளாஸ்ட் மாதிரி வந்து ஏற்படும். எப்போதும் வந்து நமக்கு பைப்பில் வந்து ஃப்ளோ அதிகமாகுது போயிட்டுருக்கு, அதில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய பைப் வந்தாலும் வந்து நமக்கு ரப்சர் ஏற்படுறது இல்லையா? அங்கே கண்ணுக்கு பின்னாடி அந்த விழித்திரையில் இருக்கிறது வந்து மைக்ரோ கேப்லரிஸ் தான், சின்ன சின்ன கேப். அந்த கேப்லரியில் அந்த அழுத்தம் தாங்காமல் அது வந்து லைட்டாக ரப்சர் ஆகும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதை சுற்றி அந்த விழித்திரையில் கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது சப்ளை பண்ணியிருந்தது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் அந்த செல்ஸ் வந்து, அதாவது வந்து ராட் செல்ஸ், கோன் செல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ரெட்டினால, அந்த அந்த பகுதி வந்து நமக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, பார்வையில் ஒரு கருப்பு ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்வை குறைபாடு வந்து நமக்கு ஏற்படும். அது இருக்க டேமேஜ் ஆகும். இந்த அழுத்தம் ஃபர்தராக வந்து டேமேஜ் ஆக ஆக ரெட்டினா ஆப்டிக் நர்வ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அதுவும் பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆப்டிக் நர்வ் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக விஷன் லாஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த குளுக்கோமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த விழித்திரையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்ட பார்வை தூர பார்வை மாதிரி இருக்கும். சில டைமில் பார்வை மங்கலாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்க சிலருக்கு ஒரு கருப்பு ஹோல் விழுந்த மாதிரி ஆயிரும். அந்த கண் பார்வையில் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் பிளாக்காக ஹோல் விழுந்த மாதிரி ஆகும். இல்லைனா சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க லேட்ரல் விஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். சைடில் இருக்கிறது வந்து தெரியாது. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்டராக இருக்கிற விஷன் வந்து லாஸ் ஆகும். சிலருக்கு கம்ப்ளீட்டாக விஷன் லாஸ் வந்து ஏற்படும். சில டைமில் இன்னும் என்னாகும் அப்படின்னா அந்த ரப்சர் ஆகிறது, அந்த ரத்த குழாய்கள் வந்து அந்த அழுத்தம் தாங்காமல் ரப்சர் ஆகிறதுனால கண்ணில் வந்து நமக்கு இன்டர்னலில் ப்ளீடிங் இருக்கும். நமக்கு திடீர்னு தூங்கினே இருப்பாங்க. கண்ணில் பார்த்தாக்கன்னா வந்து செவப்பாக அப்படியே வந்து படியும். ஏன்னா ரத்த கசிவு உள்ளே இருக்குன்றது அர்த்தம். ஒரு நாள் 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைன் ஆகிட்டு நமக்கு வந்து மறுபடியும் நார்மல் இதாகும். ஆனால் அந்த ரத்த குழாய் வந்த இடத்துல ஒரு ரத்த குழாய் அடைப்பு, ரத்த கட்டு மாதிரி உருவாகும். எப்போதும் ரத்த குழாயை விட்டு ரத்தம் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த இடத்துல வந்து ரத்த கட்டை உருவாக்கிறோம். அதை இது பண்ணுறது தான் நம்ம லேசர் மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம். அந்த ரத்த கட்டுகள் வந்து அப்படியே இருந்து பர்மனெண்ட்டாக டேமேஜை காஸ் பண்ணிடுச்சுன்னா அதனால தான் வந்து நமக்கு பார்வை இழப்பு வந்து ஏற்படுறது. இதுக்கு நாம் எப்படி மேனேஜ் பண்ணோம்? இப்போ ஆரம்ப கட்டத்திலே இப்போ நமக்கு பார்வை மங்கலாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு டாக்டரை வந்து பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்றத அட்ரஸ் பண்ணுவோம். அப்போ அவங்க நமக்கு குளுக்கோமா தான் இருக்குது, இந்த மாதிரி கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது ஆரம்ப கட்டத்திலே இதை ப்ராப்பராக மெடிசன் எடுத்துகிட்டு நம்ம க்யூர் பண்ணணும். வந்து ஃபஸ்ட்டு கண்ணுக்கு வந்து முடிஞ்ச வரையும் எக்ஸசைசஸ் கொடுக்கணும். அதாவது வந்து நமக்கு கண்ணை சுற்றி நிறைய ஆக்குலர் மசில்ஸ் இருக்கும். உள்ளே வந்து சின்ன மசில்ஸ் வந்து சின்னதாக இதுதான் வந்து நமக்கு கண்ணை ரொட்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கண்ணை வந்து அதோட லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுது. இப்போது நமக்கு எப்படி உடம்புக்கு நாம் எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அதே போல் பார்வை வந்து நமக்கு நீண்ட நாள் நார்மலாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா கண்ணுக்கு எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும். கண்ணுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் கொடுக்கலாம்? நல்லா ஐ ரொட்டேஷன் பண்ணலாம். நல்லா 4 சதுரமும் ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பார்க்கணும், அதுக்கடுத்து இந்த கார்னர் பார்க்கணும், இப்படி அதுக்கடுத்து கீழே, அதுக்கப்புறம் இந்த கார்னர், இந்த மாதிரி வந்து அவுட்டர் ரொட்டேஷன் மாதிரி பண்ணணும். அப்புறம் லேட்ரலாக, அதாவது வந்து இந்த சைடு கடைக்கண்ணில் பார்ப்போம், அப்புறம் வந்து இந்த சைடு இந்த மாதிரி மாற்றி வந்து பார்க்கணும். இந்த எண்டு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மேலே கீழே வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது லைட்டாக ஏதாவது அதாவது வந்து ஐக்குனே நிறைய சித்த மருத்துவத்தில் ட்ராப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ராப்ஸை விட்டுட்டு கண்ணுக்கு வந்து நல்லா மசாஜ் வந்து கொடுக்கணும். இந்த அவுட்டர் ரிங்கு இது மசாஜ் அப்போ நம்ம கொடுக்கும்போது ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே நல்லா பலப்படும். கண்ணில் ப்ரெஷர் வந்து நமக்கு கம்மி. இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது எப்படி அந்த உடற்பயிற்சினால் நமக்கு பிபி வந்து கம்மியாகுதோ அதே போல் தான் நமக்கு கண்ணுக்கு அதுக்குண்டான நம்ம எக்ஸசைஸோ ஜென்டலாக மசாஜோ நம்ம கொடுக்கும்போது அதோட அழுத்தமும் அப்போ அந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அதனால் கண் பார்வை பாதிப்பு ஏற்படுறது வந்து நமக்கு வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இல்லை சார் இதுலேயுமே எனக்கு வந்து செட் ஆகலை, நான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னும்போது சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நயன சஞ்சீவி தைலம் அப்படின்றது இருக்குது. நயன சஞ்சீவி தைலம் அப்படின்னாக்கா கண்ணில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதாவது வந்து நமக்கு
கண்ணில் ப்ரெஷர் ஆகட்டும், ட்ரைனஸ் ஆகட்டும், இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், பார்வை நரம்பு பாதிப்பு, இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தி அந்த எக்ஸசைஸ் கொடுக்கும்போது கண்ணுக்கு வந்து நல்லா அந்த குளுக்கோமா ப்ரெஷர் வந்து நல்லாவே கம்மியாகுது. இன்டர்னலாக வந்து நம்ம மெடிசன் வந்து அதை வந்து ஒரு நல்ல சித்த மருத்துவர் அணுகி அவரால் பார்த்து நம்ம எடுக்கலாம். கண்ணில் அழுத்தம் அதிகமாக இருக்குது, அதனால் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாக்க அதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க பீட்ரூட் எடுத்துக்கலாம், கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம், வல்லாரை கீரை எடுத்துக்கலாம், தூதுவளை கீரை எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த பீட்ரூட்டில் நிறைய நைட்ரேட்டு சத்துக்கள் வந்து இருக்குது. இதை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இது வந்து நல்லா பிளட் வெசல் வந்து டயலேட்டர், இதை வந்து டைலேட் பண்ணி கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிளட்டில் இருக்கிற அழுத்தம் வந்து நமக்கு கம்மியாகும். இது நமக்கு உடம்புல இருக்கிற பிபியும் வந்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து கண்ணில் ஏற்படுற அழுத்தத்தினால் வர பிபியும் வந்து நமக்கு வந்து இதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய கீரை காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதுவும் கண் செல்களை வந்து பலப்படுத்தும். ப்ளஸ் வந்து வல்லாரை கீரை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க நமக்கு அந்த நரம்புறமாக்கி செய்கை வந்து இதில் அதிகம். ப்ளஸ் வந்து சித்த மருத்துவத்துக்கே உரித்தான இது அமுக்கரா. சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை சைனீஸ் மருத்துவமாக இருக்கட்டும், இதில் வந்து முக்கியமாக ஒரு ட்ரக் வந்து பயன்படுத்துகிறாங்கனாக்க அமுக்கரா, விதானியா சோம்னிஃபரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நரம்புறமாக்கி செய்கை உடையது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கிற எந்த நரம்பு பிரச்சனையாக இருந்தாலும் மெயினாக இதை வந்து கொடுப்பாங்க. இது வந்து நரம்புகளை வந்து வன்மைப்படுத்தக்கூடியது. ஸோ வல்லாரைக்கீரை, அமுக்கரா இந்த மாதிரியான உணவுகளை ரெகுலராக நம்ம பால்லையோ இல்லை எப்படியாவது ஒரு வகையில் வந்து நம்ம உணவாக சேர்த்துக்கும் பொழுது கண்ணில் குளுக்கோமா மாதிரி போன்ற அழுத்தத்தினாலேயோ இல்லை நரம்புகள் பாதிக்கப்பட்ட பார்வை இழப்பு இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளால் இதிலேருந்து வெளியில் வர முடியும். இந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம ரெகுலராக ஒரு நல்ல மருத்துவரோட ஆலோசனையோடு எடுத்துக்கும் போது கண் சார்ந்த பிரச்சனைகள், குளுக்கோமா மாதிரி ஆரம்பகட்ட பிரச்சனைகள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சனாலும் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இல்லை இதனால் பாதிப்பு ஏற்பட்டு பார்வை இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா கூட நம்மளால் இதிலேருந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வர முடியும். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.